அதுவே மீட்க வல்லது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதுவே உங்களை மீட்க வல்லது. எதுவே? இறை வார்த்தையே உங்களை என்னை மீட்க வல்லதாக இருக்கிறது. அறிவிப்பதை கேட்பதால் தானே விசுவாசம் வளரும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம். அறிவிப்பதை கேட்பதால் தானே விசுவாச நம்பிக்கை வளரும். நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊட்டு என்று சொல்லுகிறார். அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், தெரிவிக்கப்படவில்லை சொன்னால் எப்படி அறிய முடியும் ஆண்டவரை? ஆண்டவரை அறிவதற்கும், ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், ஆண்டு வழியில் செல்வதற்கும், வாழ்க்கை அமைப்புகளுக்கும் பேரு உதவியாக இருப்பது இந்த இறை வார்த்தை. ஆகவே கடவுளுடைய வார்த்தை நம்மை, நம் ஆன்மாவை மீட்க வல்லதாக இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். ஆணுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது, ஆவின் உள்ளாளத்தையும் ஆன்மாவின் உள்ளாளத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது, உள்ளத்தின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தைகள் அழியாது என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தை, உண்மையை, வார்த்தையை அறிவீர்கள், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். விடுதலை இருக்கக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தையிலே இருக்கிறது. திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல, தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாள கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சடத்தில் இன்பம் காண்பவர்களாய், விவிலியத்தில் இன்பம் காண்பவர்களாய், இறைவார்த்தை இன்பம் காண்பவர்களாய் தியானிப்போம். யாக்கோபு 1:22 பிரகாரம் அவனுடைய வார்த்தையை தியானிப்பது போது கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.